சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் அது. ஹாலிடேங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே வேலையை பார்த்தேன். எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகி ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளான சமையல் தான், ஆலு பூரி தான். மசாலா பூரிக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் அதுக்கு சைடிஷுமே வந்து தேங்காய் சட்னி தான். ஸோ ரொம்பவே சிம்பிளான சமையலுங்கிறதுனால அது செஞ்சுக்கிட்டே வந்து சில வேலைகளையும் கையோடு வந்து பார்த்தாச்சு. ரீஃபில் பண்ணுறதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிட்ருந்தேன். நேற்றே க்ராசரிஸ் வந்து காலியான டப்பாலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு வாஷ் பண்ணதுனால நல்லாவே மார்னிங் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ரீஃபில் வேலையும் சமையலுக்கு இடையில் அதையும் கொஞ்சம் பார்த்து முடிச்சிட்டேன். ஆலு பூரிக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சாச்சு. ஒரு உருளைக்கிழங்கு போதும். உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் கொஞ்சமாக ரவையை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து ஹாட் வாட்டரோட ரவை வந்து ஊறட்டும். இங்கே உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மசிச்சு வச்சுட்டேன். ரவையும் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ ரவை ஊறினதுக்கப்புறமா அதோட தேவையான இன்க்ரீடியன்ஸை போட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். ரவை ஊறினதுக்கப்புறமா அதோட சீரகம், 2 பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக மல்லி இலை, அதோட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸு நான் வந்து வீட்டிலையே வந்து ஒரு 5-6 மிளகாவை போட்டு நல்லா ஒரு சுற்று விட்டு வச்சுருக்கிறேன். அப்பப்போ ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறப்ப அதையும் வந்து சேர்த்து செய்வேன். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு இப்போ அதோட கோதுமை மாவு சேர்த்து, மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சூப்பராக மசாலா பூரிக்கு மாவு ரெடி ஆயிரும். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம ஊற்றினா போதும். ஸோ நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா அரை மணி நேரம் மாவு ஊறட்டும் விட்டுட்டேன். பூரி போடுறதுக்கு டைம் இருக்கிறதுனால தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மிக்சர் ஜார் வந்து பெருசாக இருக்குங்கிறதுனால எப்பவும் வந்து வேறு கண்டெய்னரில் நான் மாற்றுறதில்ல. ஒரு சோம்பேறித்தனத்தால் இதிலேயே வந்து நான் அரைச்சி வச்சுருவேன். ஸோ இதுக்கப்புறமா கழுவி வச்சதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் ரீஃபில் பண்ணுறதெல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரீஃபில் பண்ணுற கேப்பில் இந்த வீடியோவோட டாபிக் வரலாம். ஒரு வீடு வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய பெரிய ரீசனாக இருக்கிறது பெண்கள் தான். நம்மளால தான் நிறைய விஷயங்களை வந்து இங்கே சாதிக்க முடியும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்யோன்யம் தான். இந்த அந்யோன்யம் வந்து நம்மளுக்கு வந்து நீடிச்சு இருந்தால் தான் நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து வீட்டில் செய்ய முடியும். வீடும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். அப்படி இல்லைனா எப்பவும் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவோட, கொஞ்சம் மனஸ்தாபங்களோட, ஏதாவது மனசுக்குள்ளே ஒன்றை வச்சு வெளியில் பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் நம்மளோட வீட்டோட நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்யோன்யம் குறையிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ இல்லை ஒய்ஃபு ஹஸ்பண்டையோ மாற்றி வந்து ப்ளேம் பண்ணுறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சில விஷயங்களை வந்து நம்ம மேலே தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதை வந்து ஒத்துக்காமல் நம்ம பார்ட்னர் மேலே அந்த ப்ளேமில் பாதி என்ன முக்கால்வாசியை வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து நம்மளை ஃப்ரீயாக்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து தப்பான விஷயம்தான். இதனால நம்மளுக்குள்ள மனஸ்தாபங்கள் தான் வருமே தவிர்த்து அந்யோன்யம் வந்து அந்த இடத்துல வீக்காதான் ஆகும். ஸோ இன்னொன்று, செய்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து ஏதாவது வந்து குறைய மட்டுமே வந்து சுட்டி காட்டிகிட்டே இருப்போமே தவிர்த்து அதில் இருக்க ப்ளஸ்ஸை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ இதுவாவது நம்மளுக்கு நடக்குதே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணக்கூட மாட்டோம். அதில் இருக்க ப்ளஸ்ஸை வந்து அப்படியே விட்டுட்டு மைனஸை மட்டும் வடிகட்டி எடுத்து அதையே வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வந்து தப்பான விஷயம். இங்கே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ப்ளஸ்ஸு மைனஸு எல்லார்ட்டையுமே கலந்து தான் இருக்கும். ஸோ செய்கிற விஷயங்களை வந்து நல்லதை மட்டும், அதாவது பாசிட்டிவை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு நெகட்டிவை வந்து ஒரு குற்றமாக சொல்லாமல் ஒரு கருத்தாக வந்து சொல்கிறப்ப அங்கே வந்து அந்யோன்யத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஸோ ஏதோ வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அந்த மாதிரி தாட் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து
அந்த இடத்துல வந்து ஒரு மனக்கசப்பு, ஒரு சின்ன வருத்தம், மன சங்கடம் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ அவங்களோட கருத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுமே தவிர்த்து அதை ப்ளஸ்ஸை வந்து சுட்டிக்காட்டி தான் மைனஸே வந்து ஒரு கருத்தாக சொல்லணும். அது குறையாக இல்லாமல், குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நீங்கள் பண்ணியிருக்கலாம், அப்படி நீங்கள் பண்ணியிருக்கலாம், இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளஸ்ஸை விட்டுட்டு மைனஸை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க நம்மளோட வாழ்க்கையுமே நெகட்டிவாக தான் ஓடிட்டே இருக்குமே தவிர்த்து அடுத்து நம்ம என்ன சொன்னாலும் அதில் குறை தான் செய்வாங்க, இது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தாட்டு கூட கொஞ்ச நேரம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களே அந்யூனத்தை குறைச்சிரும். ஸோ நம்மளோட பார்ட்னர்கிட்ட நம்ம அவங்களோட ப்ளஸ்ஸை வந்து ஒரு 80% சொல்லி 20% மைனஸை வந்து ஒரு கருத்தாக மட்டுமே சொல்லி பழகுவோம். ஸோ இது மூலயமா அவங்களோட பாண்டிங் ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்ட வந்து அதிகமான பாசிட்டிவிட்டியை மட்டுமே பார்ப்போமே தவிர்த்து நெகட்டிவிட்டியை வந்து பார்க்காம, நெகட்டிவிட்டியை வந்து சொல்லாமல் அதை ஒரு கருத்தாக சொல்லி பழகினாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற தாட்டே என்னவாக இருக்கும்னா, இந்த விஷயத்த நம்மளோட பார்ட்னர்கிட்ட சொல்லலாம், இது வந்து அவங்க வந்து ப்ளஸ் மைனஸை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ இது மூலயமா வந்து சண்டை சச்சரவுகளே வந்து குறைஞ்சிரும், அந்யோன்யம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தோன்ற நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன். இதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூரியெல்லாம் போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீஷோவில் இந்த ரிமோட் ஹோல்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் நினச்ச கலரே வந்துருச்சு. பின்னாடி இந்த அதன்சிவ் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து இங்கே நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஹோல்ட் பண்ணி ரிமோட்டெல்லாம் வந்து வச்சு பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. ஸோ பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. டிவி கீழேயே அதை வந்து மாட்டியாச்சு. ஸோ இதை டேபிளில் எதுவும் வச்சா கூட அந்த இடத்துல நாங்களே வந்து தட்டி விடுற மாதிரி ஆகுது. அதனால இந்த ரிமோட் ஹோல்டர் போட்டு இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன். இது பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த ரிமோட்டெல்லாம் எடுத்து அந்த ஹோல்டரையும் வந்து எடுத்துட்டேன். எந்த அதன்சிவ் ஸ்டிக்கர் வாங்கினாலும் அதை வந்து ஒரு 4 hours ஆகுது ஸ்டிக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த இதையும் வந்து ஹோல்ட் பண்ணுறது நல்லது. அந்த ஸ்டிக்கருமே நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா வந்து பேஸ்ட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். இதை ஒரு ஈவினிங் போல் அந்த வந்து ஹோல்டரை வந்து போட்டு அதில் ரிமோட்டை வந்து செட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் கர்டைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரே கர்டைன்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லிவிங் ரூம் லுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேறு கர்டைன்ஸை வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதை தான் இப்போ வந்து ஃபுல்லாக ஹேங் பண்ணி விட போகிறேன். ஏதாவது ஒரு விஷயம் பல வருஷங்களாக வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிட்டாலே அந்த அட்மாஸ்பியர் வந்து சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.